Hey, hi all. Hope you are doing great and preparing well for exam. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மே மந்தில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்காக நான் ஒரு ஷெடியூல் மேக் பண்ணியிருக்கேன் எனக்காக. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் எப்படி போடுறேன், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட மெயின்ஸ் எக்ஸாமில். அதுவும் எந்த மாதிரினா, இப்போ நீங்கள் இங்கிலீஷில் வந்து எந்த அளவு ஸ்கோர் பண்ணால் நல்லது, அதே மாதிரியே கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே நீங்கள் ஒரு எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட், ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு வந்து குவான்ஸ் ரீசனிங்லாம் வந்து சுமாராக போடுவீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மெயின்ஸ் கட் ஆஃபில் கிளியர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எந்த மந்த்லேருந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நமக்கு வந்து ஆகஸ்ட்டில் ப்ரிலிம்ஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து நமக்கு மெயின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே எல்பிஓஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாதான் நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் ரஷ் பண்ணாமல் இருக்கலாம். அதனால நான் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்பயுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். டெய்லி படிப்பேன் முன்னாடி, ஆனால் அது ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த மாதிரி படிப்பேன். வீக்லி தான் வந்து எக்ஸாம் டைம்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி ரஷ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து டெய்லியுமே படிச்சிடலாம், அப்போ தான் ஓரளவு கவர் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஷெடியூல் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் அதுக்கே ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நீ எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து கெரியர்ஸ் கிளவுட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், தட் இஸ் அஃபேர்ஸ் கிளவுட். அதில் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கேன். அதில் வந்து நமக்கு குவிஸ் எல்லாமே அதில் சேர்ந்து வந்துடும். அதனால அதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பண்ண வேண்டியது ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் எடுக்கணும். குவிஸஸ் வந்து நீங்கள் எந்தளவு எடுக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வந்து மார்க் பூஸ்ட் ஆகும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் படித்தது. இப்போ ஒரு மந்த் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அதை படிச்சுட்டு சரி ஓகே நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு மூடி வச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் படிக்கும் போது அதை ஓரளவு ரிவைஸ் பண்ணணும். மோஸ்ட்லி டெலகிராம்லேயே உங்களுக்கு குவிசஸ்லாம் இருக்கும். வேறு ஏதாவது வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் சேனலில் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு குவிசஸ்லாம் இருக்கும். அந்த குவிஸ்லாம் நீங்கள் வந்து போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்தளவு ஞாபகம் இருக்குது அப்படின்றது தெரியும், நீங்கள் படித்தது எந்தளவு உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்றதும் தெரியும். ஓகே, இப்போது நான் வந்து மெயின்ஸில் எல்லோரும் 6 மந்த் படிப்பாங்க. மோஸ்ட்லி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து 1 இயர்லாம் படிப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டை. நான் வந்து 6 மந்த் ஆர் 4 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் படிப்பேன். மோஸ்ட்லி என்னோட இப்போ கிளியர் ஆகி போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, போதும் 6 மந்த்தே ஓரளவு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் நான் இந்த வாட்டி 6 மந்த் தான் படிக்க போகிறேன். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னால் ரொம்ப தனியாலாம் படிக்க முடியல. அதனால் உங்கள் கூட சேர்ந்து படித்தா நானும் ஓரளவு படிச்சிடுவேன், கவர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு தாட்டு. நான் ரொம்ப நேரமாக என்னமோ எழுதிட்டுருக்கேன், கோடு போட்டுட்ருக்கேன், என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதான் அந்த ஷெடியூல் தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே மேக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இது பண்ணியிருக்கேன். எப்படி நான் இதை கொண்டு வந்திருக்கேன்னா, மே மந்தில் ஆல்ரெடி ஒரு 10 days போயிடுச்சு. இன்னும் நமக்கு ஒரு 20 days தான் இருக்குது. அந்த 20 daysல வந்து நம்ம மே மந்த் ஃபுல்லாக முடிக்கணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஷெடியூல் போடலான் இருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 days வந்து ஓரளவு தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நான் வந்து ரஷ் பண்ணலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மோட்டிவேஷனால நம்ம படிக்க ஆரம்பிச்சு ஒரு 12 மணி நேரம் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதே 5 மணி நேரம் படித்தாலுமே டெய்லியும் படிச்சிங்கனாலே அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரே நாளைக்கு போட்டு டம்ப் பண்ணல இத்தனை டேஸோட படிக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு நாளைக்கு 1 டேவோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போகிறோம், அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் அதை எதில் ரிவைஸ் பண்ணணும், எப்படி குவிஸ் போடணும் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒரு வேலை கெரியர்ஸ் கிளவுடில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, யூஸ் KA10 கூப்பன் கோட் ஃபார் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். நான் இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 days வந்து எதுவுமே இல்லை. இது வந்து இன்றைக்கி May 1. ஆக்சுவலாக வந்து பிடிஎஃப்பில் May 1 and 2 இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்கலனாலுமே வெட்னஸ்டே நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக ஆக்கிக்கலாம். 1.5 day சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக படிச்சுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து சண்டே இதெல்லாம் நான் வந்து ஸ்கெடியூல் கொடுக்கல, ஏன்னா நீங்கள் அப்போ டெஸ்ட் போட்டுக்கோங்க, இல்லை அதர் ஒர்க்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே இந்த சண்டேவும் நான் கொடுக்கல. இதுமாரி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஓரளவு கவர் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக 18 நான் வந்து போடும்போது இது பக்கத்தில் போய் மர்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து அதே தான்.
ஒரு சில இதில் வந்து இப்போது 31 சண்டே முடிஞ்சிச்சு, நமக்கு இன்னும் பாதி இருக்குது. 29 ஹாஃப் கண்டென்ட் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்தோட மண்டே, தட் இஸ் 1லேருந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சண்டே படிக்கிறதா இருந்தால் கூட சண்டேவே படிச்சுக்கோங்க. எனக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறது பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்லையே நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு படிச்சுப்பேன். அது இல்லைனா நான் வந்து வீக்லி படிச்சுட்டு இருந்தால அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அது மாதிரி படிச்சுப்பேன். ஏன்னா எனக்கு நோட்ஸ் மேக் பண்ணும்போது என்ன தோணும்னா, எக்ஸ்ட்ரா டைம் நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். இப்போது 1 hour வந்து நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 1 hour போதும் நம்ம படிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடி வச்சிருவேன். அதை ரிவைஸ் பண்ண மாட்டேன், அடுத்த நாள் அதுக்கப்புறமா தான் ரிவைஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு அது அந்த நோட்ஸ் இருக்கிற பீரியட்லேயே எனக்கு வந்து டயர்ட் ஆகிடும். அதனால நான் நோட்ஸ் எடுக்கிறது நிறுத்திட்டேன். அதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் டே கொடுக்கறதுனா வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஸ்டாட்டிக்கில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்றது பேட்டர்னே நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுச்சு, டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னென்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் கொடுங்க. லைக் 2 hours கொடுங்க, 2.5 hours அந்த மாதிரி மட்டும் டைம் கொடுங்க. மேக்ஸிமம் 3 hours, அவ்வளோ தேவையில்லை. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 hours வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு அதை வந்து அன்றைக்கி சாயந்தரமே குவிசஸ் இருக்கும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த குவிசஸ் இருக்கும், அந்த குவிஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு வேளை இதில் கரியர்ஸ் கிளவுடில் நீங்கள் குவிஸ் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும், ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்களே உங்களுக்கு கிடைக்கும். அதில் போயிட்டு அந்த டேயோட குவிஸ் போடுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா டெலிகிராமில் குவிஸ் போடுங்க. குவிஸ் போட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அன்றைக்கி போட்டோம் அந்த குவிஸு, அந்த டெஸ்ட், இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்றது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓகே. இதே வந்து நீங்கள் மந்த்லி கூட படிக்கலாம் நீங்கள். ஆனால் மந்த்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேர்டனாக தெரியும், ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி. இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ரீல்ஸாகவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன படித்தேன், எனக்கு May 1 படித்தேன்னா நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். 2 questions மட்டும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு 2 questions டிஸ்பிளே பண்ணுறேன். அதிலே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கி படிச்சிருந்தீங்க, May 1 படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸில் வந்து ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. கரியர்ஸ் கிளப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கூப்பன் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட் கைஸ். ஒருவேளை இந்த சேலஞ்சு நீங்கள் எடுத்து நீங்கள் இன்னிலேருந்து படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதையும் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. That's it guys. See you all in the next video. Until then, bye. Stay consistent and stay happy.